ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ரோஜாக்கள் நிறைய பூத்துருக்குதுங்க. இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். ஒரே செடியிலேயே நம்மளுக்கு 20-30 பூ கொடுக்கும். இந்த தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ், அந்த மாதிரி காஷ்மீர் ரோஸ், அப்புறம் பன்னீர். இது பன்னீர் ரோஸுங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, பயங்கர வாசனை அடிக்கக்கூடியது. நிறைய பூக்கள் கொடுக்கும். ஹைப்ரிட் ரோஸை விட நம்ம நாட்டு வெரைட்டிஸ் வாங்கும்போது நம்ம வெயில் தாங்கி வளர்றது இல்லாமல் அடுத்தடுத்த சீசனுக்கும் இருக்கும். நிறைய பூக்கள் எப்பொழுதுமே நம்மளுக்கு கொடுக்குங்க. தோட்டத்தில் சீசன் கிடையாது, எப்பொழுதுமே நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஹைப்ரிட் ரோஸ்லாம் தான் நம்மளுக்கு ரேராக கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்குது. அதில் இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகாக பூத்துருந்ததுங்க. உண்மையிலே இதெல்லாம் பெங்களூர் ரோஸஸ்ங்க. பெங்களூர் ரோஸும் பூத்துருக்குது. இதனுடைய மெயின்டெனன்ஸ் நான் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஈஸியாக வளர்க்கக்கூடியதும் ரோஜாக்கள். அதுக்கு சில சில வேலைகள் நம்ம கேர் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி அறுவடை எடுக்கலாம். அது என்னென்ன உரங்கள், அடி உரம், மேல் உரம் எல்லாமே நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அழகாகவே பூத்துருக்குங்க. எல்லா வகை பூக்களும் நல்லாவே பூத்துருக்குது. 7 days ரொம்ப அருமையாக அழகாக பெரிய பெரிய பூவாகவும் அந்த கலர்ஸ் இப்போ அந்த நேச்சுரல் கலர்ஸை நல்லாவே கொடுக்கும். இந்த வின்டர் டைமில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு டெய்லியுமே பூக்கள் நம்ம மாடி தோட்டத்தில் ரோசஸ் பூத்து குலுங்குங்க. எல்லா வகை ரோஜாக்களையும் அதன் மெயின்டெனன்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். சேனலை செக் பண்ணி பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம் ரோசஸ்ங்க.